ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வேஸ் எம்ஐ மேட்சில் சிஎஸ்கே 12 பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping app is one of the best online shopping app. Linking below. இப்போ வாங்க பிளேயிங் 12 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்க கொஞ்சது ஒரு வாரம் தான் இருக்குது. 23ஆம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு நடைபெறுவத எல் கிளாசிக்கோ என்று அழைக்கப்படுற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் எம்ஐக்கு எதிரான மேட்சில் சிஎஸ்கேவுடைய 12 எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங் ருத்ராஜ் அண்டு கான்வே, 1 டவுன் சச்சின் ரவீந்திரா, நம்பர் 4 ராகுல் திரிபாதி, 5 and 6 சிவன் டூபே அண்ட் தல தோனி, 7 ஜடேஜா, 8 அஸ்வின், 9 நூர், 10 அன்சுல் கம்போஜ், 11 பதிரனா, இம்பாட் சபா, கலீல் அகமதை யூஸ் பண்ணுவாங்க. இது மூலம் இந்த 12 வீரர்கள் தான் எம்ஐக்கு எதிரான மேட்சில் கலையிறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது சேப்பாக்கத்தில் நடக்கிற மேட்ச்சு என்றதால் 4 ஓவர்சீஸ் பிளேயரில் கான்வே மற்றும் ரச்சினியும், நூர் அகமதையும், பதிரனாவையும் விளையாட வைக்கலாம் என நம்புகிறேன். சண்டே ஈவினிங் நடக்கும் மேட்சில் சிஏவிஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் உள்ளது. அது என்னன்னா, போன வருடம் ஸ்லோ ரைட்டிங் பால் போட்ட காரணத்தால் ஹார்திக் பாண்டியாவுக்கு இந்த மேட்சில் பேன் செய்யப்படுவார் என்றும், பும்ராவின் காயத்தால் பாதி சீசனுக்கு அப்புறம்தான் விளையாட தொடங்குவார் என்பதால் சிஎஸ்கே அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் உள்ளது. இருப்பினும் எம்ஐ அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனெனில் எம்ஐ அணியிலும் பலம் வாய்ந்த அணி உள்ளது.